நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. In the name of the mother, for the sake of the mother, by the power of the mother, with the strength of the mother, I order to all harmful forces are being to quit this place once for all, once and forever. இது கொஞ்சம் பார்க்காம சொன்னேன், வரல 2 லைன். Mother is great. அது இன்னும் கொஞ்சம் it requires more of practice. Thank you, sir. இந்த அருமையான புதன்கிழமை சாவித்திரி பயிலும் அருமையான சத்சங்கத்தில் அன்போடு இணைந்துள்ள ஸ்ரீ அன்னையாரின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த அருமையான சத்சங்கம் நம் அனைவரையும் மிகவும் நெருக்கமாக இணைத்துள்ளது. இதுல நம்ம ரெகுலரா பாக்குறோம், நிறைய நல்ல விஷயங்கள் மாறி மாறி தெரியுது. அப்புறம் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உள்ள எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய டீட்டெயில்ஸுமே யூ ஆர் ஷேரிங். ஸோ லைஃப் ஹாஸ் பிகம் வெரி இன்ட்ரெஸ்டிங் வித் த பிரசன்ஸ் ஆஃப் அவர் குரூப். சாவித்திரி மாதிரி தான், சாவித்திரி இஸ் அ பிரிட்ஜ். அது மாதிரியே அந்த கோல்டன் பிரிட்ஜ் மாதிரியே நமக்கு எல்லா பக்கமும் கிடைக்குது. இந்த அருமையான சத்சங்கத்தையும் இணைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ள நமது இனிய அன்னையார், நமது ஸ்ரீ அரவிந்தர் ஆகியோரது பொற்பாதங்களுக்கு நமது பணிவான வணக்கம். அவர்களுக்கு நமது நன்றி. மேலும் இந்த சாவித்திரி பல அருமையான பகுதிகளை நாம் மிகவும் ஆர்வமாக பயின்று வந்துள்ளோம், ரொம்ப அனுபவிச்சிருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்ப இன்னும் கொஞ்சம் அதுலயே இந்த 690 எல்லாம் ரொம்ப அப்படியே கோல்டன் பேஜஸ், 692 693 எல்லாம் அந்த பகுதியிலிருந்து இன்னும் ஒரு நிறைய ப்ரெஷியஸ் லைன்ஸ இப்ப சார் இன்னைக்கு உள்ள போர்ஷனா செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அனைத்துக்குமாக அவர் நமக்கு வாரி வழங்கியுள்ள பெரிய சொத்துன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட நாலேஜ், அறிவு சுடர். இந்த அனைத்துக்குமாக அவரை சிரம் தாழ்ந்து வணங்கி இந்த அருமையான சத்சங்கத்தை மேலெடுத்து செல்லுமாறு மிகவும் பணிவுடன் அனைவர் சார்பிலுமாக கேட்டுக்கொள்கிறேன். சார், தங்கள் நேரம். தேங்க்யூமா. ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயே சைத்தன்யமயே சத்யமயே பரமே. ஓம் தத் சவிதுகோ வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி ஜன்னஹ சத்யேன தீபயேத். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். I salute you, O Mother, in gratitude intent. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. இந்த 692 பக்கம் அந்த ஏரியாவில் பகவான் சோதிக்கிறார் சாவித்திரிய. அவள் மரண தெய்வத்தையோட வாதாடினத்துக்கு போறாதா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் சோதித்து அவருடைய உறுதியை தான் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். அவரை பார்த்து சொல்கிறார், break into eternity thy mortal mold. உலகத்திலிருந்து போறோம் சாவித்திரி, கஷ்டப்படாத, கம் பேக் டு ஹெவன், ஆனந்தமா. clasp ocean deep into thyself, thy wave. நீ ஒரு கடல், கடலாக மாறிவிடு. எப்படி திமிங்கலம் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் கடலுக்குள் ஆனந்தமாக ஆழம் வரை சென்றும் அதுபோல் அனுபவித்துக் கொண்டிரு சத்தியவானுடன். ஹாப்பி ஃபார் எவர் இன் த இம்பூசமிங்
surge. The individual wave will be blissfully absorbed in the big ocean wave and remain calm in the depths of your oceanic being என்கிறார். Then you shall know the lover and the loved, leaving the limits dividing him and thee. Receive him in boundless Savitri. Lose thyself. You receive Satyavan, and in turn, when you give, you lose thyself in infinite Satyavan. Receive in boundless Savitri and lose in infinite Satyavan. O miracle, where thou beganst, there cease என்கிறார். Melt back into your infinite and eternal origin. இதான் பர்ஃபெக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். உனக்கு ஒன்னையும் கவலைப்படாத, சரியா என்று கேட்கிறார். கமெண்ட் சர்தபான் கூறுகிறார், this is Supreme's invitation to Savitri. I have the feeling that if this invitation were extended to us, we would all want to accept it without hesitation. டக்குனு குதிச்சுடுவோம், ஓடி வந்து அதை பருக ஆரம்பிச்சு விடுவோம், கூடாரை வெல்லும் சீர் போல என்று கூறுகிறார். சாவித்திரி பதில் சொல்கிறாள் பரமனுக்கு, in vain thou temptest solitary bliss. நீ தனியாக ஆனந்தமா இருந்து சொல்றிய, அது இன்னும் காதுக்கு சௌகரியமாக அது இல்லை, கேட்கறதுக்கு சௌகரியமாக இல்லை. ஏனென்றால் நான் அந்த கோணத்தில் எதையும் பார்க்கவில்லை, அந்த கோணத்தில் நான் வாழவில்லை. Two spirits saved out of a suffering world in the one task for which our lives were born. Soul, Savitri soul, Satyavan soul, they cannot be separated. They cannot be made two individual souls. எதற்கு நாங்க வந்தோம்? To raise the world to God in deathless light. இறைவன் என்னும் மங்காத ஒரு ஒளி, அதில் வாழ, அதில் எங்களை இழக்க நாங்கள் ஒன்றானோம். அதோடு அல்ல, எங்கள் வேலை அதுதான் பகுதி. For the descent, for the world to save அல்லவா. To bring down God to the world on earth we came. நாங்கள் முயன்று உன்னுடைய நிலையை அடைந்து உன்னை தரிசித்து உன்னுடன் கைகோர்த்து கொண்டு வா, என்னுடன் வா என்று எப்படி குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையரை பீச் மணலில் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்று இழுத்து செல்லுமோ, அதுபோல் to bring down God to the world on earth we came. To change the earthly life to life divine. சாவித்திரியில லைஃப் டிவைன் என்கிற வார்த்தை வருது பாருங்கள். ஆச்சரியம் இல்லையா? அதுவே ஒரு thrill. To change the earthly life to life divine. It is useless for you to be tempting us. We cannot be separated. We have taken human lives for only one work, to raise the God world to God, to uplift the suffering and imperfect material world to the God-like state of never-ending immortal light. அந்த ஒளிக்கு புது ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒளி. ஞாபகம் இருக்கிறதா? அன்னை
பிரான்ஸ்ல இருந்து பாண்டிச்சேரி வரும்பொழுது அந்த ரயில் பிரயாணம் விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு வெளிப்புறம் பாண்டிச்சேரி நெருங்கும் போது பார்த்தபோது பெரிய ஒரு தூண் போன்ற ஒளி தென்பட்டது. எவரை காண வந்தோமோ அவர் இங்குதான் இருக்கிறார் என்று அன்னைக்கு ஊர்ஜிதம் ஆயிற்று. இப்படியெல்லாம் தன்னையே காண்பித்துக் கொடுக்கிறான் இறைவன். இறைவா, நீ உன்னை காண்பித்துக் கொடுக்கிறாயே, எதுக்கு வெட்டை? why do you speak in two tones? எதுக்கு இந்த ரெட்டை நாக்கு உனக்கு? to change the earthly life to divine. நான் அழகாக பதில் சொல்லிவிட்டேன். ஓ blissful Godhead, I sacrifice not earth. இந்த உலகத்தை நான் இழந்து விட்டு ஏதோ ஒரு கற்பனை உலகத்துக்கு ஆசைப்பட்டு நான் வானில் தப்ப மாட்டேன். I'm still keeping my will to save the world and human beings. You have such an alluring voice, oh God, but you cannot trap me. இந்த வலையில் நான் விழமாட்டேன். Because I'm not going to sacrifice the material world in order to live in happier worlds. அதுதான் எல்லாருக்கும் வேண்டும். அந்த ஹாப்பியர் வேர்ல்ட் தான் எல்லாரையும் அணைக்க வேண்டும். This is my task. This is the reason that I have taken for my human birth on earth. I'm not going to give up the earth for the sake of happier worlds. The enormous scene, the star, the sun, the universes, billions and billions, இவைகள்லாம் எதற்கு? Why did he make it? It was made with a purpose. Set nature to huge meaningless task. அதுக்காகவா? Or planned her million eon effort. You waste, அதெல்லாம் வீடாவதற்கா? எந்த சக்தி இந்த உலகத்தை condemn to birth, death and tears? They are all conscious creatures என்று கேட்கிறார். அவளே பதில் சொல்கிறார். If thou and I are true, the world is true. If earth can look up to the light of heaven and hear an answer to her lonely cry, not vain in their meeting, nor heaven's touches near. O God, if thou and I are true, the world is true. Although thou hide thyself behind their works, I do not see it as a senseless paradox, because God has made the earth. The earth must make in her the God. God made the earth in an involution. To reverse it as an evolution, the earth must make herself in God. What hides within her breast, she must reveal. I claim thee for the world thou hast made. If man lives by his humanity, if he is tied forever with his pain, allow a greater being to arise from him. The superhuman with the eternal mate and the immortal shine through earthly forms.
From humanity, another nobler species must emerge. இதுதான் சாவித்திரி கூறுகிறார். So that there will be superhuman beings on earth who can mate with the eternal, so that the immortal can shine through earthly forms. First of all, the earth must realize to realize him. Then it becomes superhuman. In the superhuman, God, who is already an indweller, takes residence and shines through that superhuman form, shines through the earthly forms. So there has to be a transformation of earthly forms in order to reveal the immortal divinity that is within them. Else, creation were vain and this great word nothing in time's moments. But I have seen through the insentient mask. It looks through veiling forms. At veilless truth, it pushes the curtain of the gods. இந்த சாவித்ரி திட்டவட்டமாக இங்கை நாங்கள் எங்களை நிறைவேற்றிக் கொள்ள நீ உதவ வேண்டும். Help us. Since God has made earth, earth must make inner God. என்ன ஒரு ரிமார்க்கபிள் சம்மரி. அதேபோல் to raise the world to God in deathless light, to bring God down to the world on earth we came, to change the earthly life to life divine. இந்த 3 வரி, அந்த ஒரு வரி, since God has made earth, earth must make inner God. இதையே நம்ம கூறிக்கொண்டிருந்தால் அதுவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய ரெக்கை படைத்த பறவையாக மாற்றும் சக்தி படைத்தது. சாவித்திரி பற்றி படிக்கணும் என்றால் ஒரு நட்கர்ணியை போல் 1/2 மணி 3/4 மணி கம்ப்ளீட்டா அடைச்சுண்டு பேசணுங்கிற அர்த்தம் இல்லை. அதனால இந்த வரிகளை நாம் மனதில் அசைத்துக் கொண்டே இருப்போம். இன்று சற்று வித்தியாசமான ஒரு டாபிக்கை பார்ப்போம். ஆண்டாள் திருப்பாவை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பொழுதோ ஒரு நாள் ரங்கராஜன் அவர்கள் ஒரு விவரத்தை, கௌரவர்களை பற்றி விவரத்தை அப்லோட் செய்திருந்தார். அதில் யுயுத்சு என்பவருடைய பெயரை குறிப்பிட்டிருந்தார். அந்த யுயுத்சு கௌரவர்கள் மொத்தம் 101 பேர், அதில் ஒருவர் என்பதாக அங்கே ஒரு குறிப்பு காணப்பட்டது. அந்த கதை ரசமான கதை. யுயுத்சு யார்? 101 எப்படி என்று அறிந்து கொள்வோம். நமக்கு தெரியும், சந்தனு ராஜா, சந்தனன் புதல்வர் பீஷ்மர். சந்தனுக்கு மத்ஸ்யகந்தி என்னும் செம்படவ பெண்ணை மனம் புரிந்து கொள்ள ஆசை ஏற்பட்டது. அந்த செம்படவ பெண்ணின் தந்தை விதித்த நிபந்தனைகளுக்கு ஏற்பட்டு அவர், நான் கல்யாணமே பண்ணிக்கொள்ள மாட்டேன், பட்டத்துக்கும் என்னுடைய உரிமையை துறப்பேன் என்று சபதம் செய்தார். பயங்கர சபதம். ஆகையால் அவருக்கு பீஷ்மர் என்று பெயர் வந்தது.
அந்த மத்ஸ்யகந்தியின் மூலம் சந்தனுவுக்கு 2 குமார்கள் பிறந்தார்கள். ஒருத்தர் விசித்திர வீரியன், இன்னொருத்தர் சித்திராங்கதன். சித்திராங்கதன் ஏதோ கந்தர்வனோட போர் புரிந்து மாண்டு போனார். விசித்திர வீரியனுக்கு பீஷ்மர் அம்பிகை, அம்பாலிகை என்று ஒரு சால்வ தேச மன்னருடைய பெண்களை மனம் புரிந்து வைத்தார். ஆனால் அவனும் குழந்தை பெறில்லாமல் இறந்து போனான். குருகுலம் வாரிசில்லாமல் போய்விடுமோ என்ற நிலை ஏற்பட்ட பொழுது வியாசர் வந்தார். வியாசர் வந்து திருதராஷ்டிரனுக்கும் அம்பிகைக்கு திருதராஷ்டிரனையும், அம்பாலிகைக்கு பாண்டுவையும் உற்பத்தி செய்துவிட்டு போனார். திருதராஷ்டிரன் பிறவியிலேயே குருடாக இருந்தார். ஏனென்றால் வியாசருடைய அருவருப்பான உருவத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த அம்பிகை கண்களை வஸ்திரத்தால் மூடிக்கொண்டார். திருதராஷ்டிரன் மனம் இருந்த போது அவருடைய மனைவியா தேர்ந்தெடுக்கப்பட்ட காந்தாரியும் தானும் தன் கண்களை மூடிக்கொண்டார். பாண்டுக்கு ஏதோ சாபம் ஏற்பட்டது. அவன் கானகத்தை வாழ்வை திறந்து விட்டு கானகத்தில் வாழலாம் தன் 2 மனைவியரிடம், மாதிரி, குந்தி. அங்கே தேவதைகளின் உறவு கொண்டு பாண்டவர்கள் பிறந்தார்கள். அங்கே யுதிஷ்டர் பிறந்தவுடன் அப்பொழுது காந்தாரியும் கர்ப்பம் தரித்திருந்தாள். ஆனால் யுதிஷ்டர் அங்கே பிறந்து விட்டான். அதற்கு முன்னாலேயே கர்ப்பம் தரித்திருந்த காந்தாரி தன்னுடைய ஆத்திரத்தில் வயிற்றை இடித்துக் கொண்டார். வெளியே வந்தது ஒரு மாம்ச பிண்டம். அதை எடுத்து வெளியில் எரிய முற்பட்ட பொழுது திடீரென்று வியாசர் தோன்றி அவளை கடிந்து கொண்டார். இது என்ன மதியனம்? நான் உனக்கு வரமளித்திருக்கிறேன், உனக்கு குழந்தைகள் பிறப்பார்கள் என்று. 100 பேர் குழந்தைகள் உனக்கு உண்டுன்னு கூறியிருக்கிறேன் என்று ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டு இந்த மாம்ச பிண்டத்தை 100 பகுதிகளாக வகுத்தார். 100 நெய்க்குடங்களை கொண்டு வா, மூடியிட்ட நெய்க்குடங்கள் என்று ஒவ்வொரு பிண்டத்தையும் ஒவ்வொரு நெய்க்குடத்தில் வைக்கலானார். அப்படி வகுக்கும் பொழுது 100 நெய்க்குடங்களும் நிறைந்தன. ஒரு பிண்டம் மாத்திரம் பாக்கி இருந்தது. அவர், நீ ஒரு இந்த குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் ஆண் குழந்தைகள், துரியோதனும் அவனுடைய 99 சகோதரர்களும், நீ ஒரு பெண் வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா? இந்த ஒரு பாக்கி இருக்கிற பிண்டம் 101வது குடத்தில் வைத்த பிறகு ஒரு பெண் குழந்தையா பிறக்கும் என்றால் அவள்தான் துச்சலை. அவள்தான் ஜெயத்ரதன் என்னும் அரசனை கல்யாணம் பண்ணி கொண்டால். அவன்தான் அபிமன்யுவை கொன்று அந்த 13ஆம் நாள் யுத்தத்தில் அர்ஜுனன் கடத்தினால் மாண்டு போனான். 13 நாள் யுத்தத்தில் அபிமன்யம் இறந்தான். அடுத்த நாள் அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதனும் இறந்து போனான். ஆகையால் இந்த 101 என்ற கணக்கு துரியோதனனும் அவருடைய சகோதரர்களும் பிளஸ் துச்சலை என்னும் சகோதரி. எப்படின்னா அந்த யூத்ஸ் யாரு? அன்னை கூறுகிறார், நாம் மிகவும் நமக்கு பரிச்சயமான நளினிதா, அவர்தான் துவாபர யுகத்தில் யுயுத்சுவாக இருந்தார் என்று கூறுகிறார். அப்படி என்றால் யூத்சு ஏதோ மதிப்பு நிறைந்தவராக இருந்திருக்க வேண்டும். உண்மையில் யுயுத்சு யார் என்றால், காந்தாரி கர்ப்பம் தரித்து இருந்த பொழுது திருதராஷ்டிரருக்கு ஒரு சகவாச இச்சையை பூர்த்தி பண்ண வேலைக்கார பெண். அந்த வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்தவர் தான் யுயுத்சு. வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்ததால் ராஜகுமாரன் என்ற பதவி கிடைக்கவில்லை, அதை இழந்திருந்தார்.
ஆனால் அவருக்கு இன்னொரு வீடு இருந்தது, சௌகரியங்கள் எல்லாம் இருந்தன. இதை பற்றி பாகவதத்தில் போர் தொடங்குவதற்கு முன்பு இங்கிருந்து எங்க வந்து விட்டோம் பாருங்க, ஒரு நிலைமை ஏற்படுகிறது. 11 அக்ஷௌகிணி துரியோதனன் சேனை, 7 அக்ஷௌகிணி பாண்டவர் சேனை. பாண்டவர் கணக்கில் பகவான் பாஞ்சஜன்யத்தை முழங்கிவிட்டார், அர்ஜுனன் தேவதத்தை முழங்கிவிட்டார், பீஷ்மரும் சங்கநாதம் செய்து விட்டார். அப்பொழுது அம்பரை வில் எல்லாம் கழட்டி வைத்து விட்டு, கவசத்தையும் கழித்து விட்டு, திறந்த மார்புடன் யுதிஷ்டர் ஒவ்வொருவராக பீஷ்மர், துரோணர், கிருபர் மூவரையும் அணுகி அவரை வணங்கி, உங்கள் மீது யுத்தம் தொடக்கப் போகிறோம், உங்களுடைய அனுமதி வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவர்கள் அவரை ஆசீர்வதித்தனர். உனக்கு இந்த எண்ணம் நல்ல வேளையாக தோன்றிற்று, எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் எங்கள் மீது தாக்கி இருந்தால் நாங்கள் உன்னை சபித்திருப்போம் என்று கூறினர். அப்பொழுது அவ்வாறு செய்துவிட்டு யுதிஷ்டர் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினார். துரியோதன சைட்ல இருந்து யாராவது இந்த சைடு எங்க சைடுக்கு வரணும்னா வரலாம், எங்க சைடுல துரியோதன சைடுக்கு யாராவது போகணும்னா போகலாம் என்று கூறினார். புரியுறதா கதை இது வரைக்கும்? அப்பொழுது யுயுத்சு கிளம்பி தர்மபுத்திரன் பக்கமாக வருவேன் என்று தர்மபுத்திரனுடன் வந்தான். அவர் காலில் விழுந்து வணங்கி எழுந்தார். தர்மபுத்திரர் யுயுத்சுவை பாண்டவர் பாசறைக்கு எடுத்து செல்கிறார். குந்தி அவனை குசலம் விசாரிக்கிறார். யுயுத்சு பாண்டவருடன் போர் புரிகிறார். போர் புரிந்து அந்த 18 நாள் போர் முடிவடையும் தருவாயில் 18ஆம் நாள் சல்யன் சேனாதிபதி. அப்பொழுது சகதேவன் உலூக்கன் சகுனி, உலூக்கன் அப்பா சகுனி, இந்த 2 பேரையும் மாய்க்கிறார். அப்படி மாய்ப்பதற்கு யுயுத்சு உதவுகிறார். யுத்தம் முடிந்து விட்டது. தர்மபுத்திரர் பட்டம் கிடைத்தது. ஆனால் மனம் வேதனையில் புழுங்கியது. கர்ணன் சகோதரனை தெரிந்து கொள்ளாமல் மாய்த்தேன், தாத்தா பீஷ்மர் அயோத்தி ஆச்சாரியர் எல்லாத்தையும் மாய்த்தேன் என்று மனம் புழுங்கினார். மகாபாரதத்தில் மொத்தம் 18 பர்வங்கள். ஆதி, சபா, வன, விராட்ட, உத்தியோக 5 பர்வங்கள். 5வது கிருஷ்ணன் வந்து தூது வருகிறார் யுத்தம் வேண்டாம் என்று கூறுவதற்கு, அது உத்தியோக பர்வம். யுத்த பருவங்கள் பீஷ்ம, துரோண, கர்ண, சல்ய. பிறகு எல்லாரும் மறித்த பிறகு அந்த ஒரு அழுவல் நிறைந்த 2 பருவங்கள், சௌப்திக ஸ்திரீ, 11 பருவங்கள் முடிவடைகின்றன. 12வது சாந்தி பருவம், 13வது அனுசாசன பருவம். இந்த 2த்திலையும் தர்மபுத்திரருக்கு பீஷ்மர் தனக்கு தெரிந்த தர்மங்களை எல்லாம் உபதேசிக்கிறார். தர்மோபதேசம் நிறைந்த பருவங்கள் 2. அதுக்கு அடுத்தது பட்டத்தில் அமர்ந்து கொண்டு அஸ்வமேத யாகம் புரிகிறார் தர்மபுத்திரர். அஸ்வமேதிக பருவம். அதற்கு பிறகு எல்லோரும் மறித்து விட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் நிறைய பணம் செலவழித்து இந்த சிரார்த்த காரியங்களை திருதராஷ்டிரர் செய்வார். அது பீஷ்மனுக்கு அவன் தான் ட்ரெஷர் பிடிக்கவில்லை. வெளிப்படையாக அவர் தன் வெறுப்பை வெளியிட்டார். யுதிஷ்டிரர் அளவு பண்ணு பரவாயில்லை என்று கூறிய பிறகும் தன் வெறுப்பை வெளியிட்டார். அப்படி இருக்கும் பொழுது 18 நாள் போர், 18 வருடங்கள் திருதராஷ்டிரர்
15 வருடங்கள் ஹஸ்தினாபுரத்திலும், பிறகு விதுரர் சொன்னதை கேட்டு கானகத்தில் 3 வருடங்களையும் கழிக்கலானார். அவரும் இந்த 18 நாள் போருக்கு பிறகு 18 வருடங்கள் உயிரோடு இருந்தார். இந்த கானகத்தில் வாழும் பொழுது காந்தாரியும் சென்றால், குந்தியும் அவரோடு சென்று விட்டார். நான் அவர்களுக்கு உதவியா இருக்கிறேன் சென்று விட்டாள். பெரிய உத்தமை குந்தி. அங்கே தெய்வ தீ காரியம், அக்னி காரியம் செய்யும் பொழுது அந்த புரோகிதர்கள் அந்த அக்னியை சரியாக ரட்சிக்காமல் எங்கோ வீசி விட்டு விட்டால் கானகத்தில் தீ பிடித்தது. அந்த தீ மூவரையும் சூழ்ந்து வந்தது. மூவரும் பஸ்வமானார்கள். யுதிஷ்டர் புலம்பினார். அவர்களுக்காக எலும்புகளை எடுத்துக்கொண்டு ஒரு சிராத காரியங்களை செய்தார். குந்திக்கும் காந்தாரிக்கும் செய்தார். திருதராஷ்டிரருக்கு யுயுத்சுவை வைத்துக் கொண்டு சிராத காரியங்களை செய்தார். யுதிஷ்டருக்கு அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஏனென்றால் திருதராஷ்டிரருக்கு ஒரு பிள்ளை கூட யுத்தத்திலிருந்து மிஞ்சவில்லை. ஆனால் அவருக்கு பிறந்த பிள்ளை, அதை மறுக்க முடியாது. சோ யுயுத்சுவை அவனை கொண்டு யுதிஷ்டராக காரியங்கள் செய்தார். அதற்கு பிறகு துவாரகையில் எல்லோரும் ஒருவரை அடித்துக் கொண்டு அந்த விஷ்ணு வம்சமே அழிந்தது. ஒரு வேடன் பகவான் காலில் பானத்தை எய்தான். அது அவருக்கு உடலை நீக்கி மேல் உலகத்தை செய்வதற்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது. கிருஷ்ணன் இறந்து போனார். துவாரகை நீரில் கடலில் மூழ்கிவிட்டது. வசுதேவர் அங்கேயே பிராணயோகம் செய்தார். பிராணயாம் செய்த வண்ணம் உயிரை துறந்தார். கிருஷ்ணனுடைய மகிழ்ச்சிகள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அர்ஜுனன் இந்திரபிரஸ்தத்துக்கு வருகிறார். வரும் பொழுது அவனுக்கு மந்திரங்கள் எல்லாம் மறந்து போயிட்டு காண்டீபம் வேலை செய்யவில்லை. ஆகையால் திருடர்கள் எல்லோரும் அந்த பெண்களை அபகரித்துக் கொண்டு செல்கிறார்கள். ருக்மிணி தீயில் விழுந்து மரணமடைகிறார். சத்யபாமா ஒரு கானகத்தில் தவம் செய்ய போகிறார். எஞ்சி இருந்தவர்களை யுதிஷ்டர் இந்திரபிரஸ்தத்தில் அமைத்தார். அதற்கு பிறகு யுதிஷ்டருக்கு ஆஜ்யபாரத்தில் ஆசை ஏற்படவில்லை. அவரும் மறுபடி தரித்து சொர்க்கத்துக்கு கிளம்புறதுக்கு தயாரானார். அப்படி தயாராகும் பொழுது யுயுத்சுவை அந்த ராஜ்யபாரத்தின் பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கிறார். ஏனென்றால் பரீட்சித், அபிமன்யுக்கு பிறந்த பரீட்சித் இன்னும் சிறுவனாக இருந்தார். அவன் வயது வரும் வரை ராஜ்யபாரத்தை தாங்கும் வரை யுயுத்சு திருதராஷ்டிரனுடைய அந்த வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்தவர் அரச பதவியை இருக்கிறார். அதுதான் யுயுத்சு. அந்த யுயுத்சு கடைசி வரை யுதிஷ்டர் எல்லாரும் சேர்ந்து கானகம் செல்லும் வரை அவருடன் செல்கிறார். ஒரு நிலைக்கு பேரு அவரால் செல்ல முடியவில்லை. சோ யுயுத்சுவும் கிருப்பரும் ஹஸ்தினாபுரம் திரும்புகிறார்கள். அதற்கு பிறகு யுயுத்சு எவ்வளவு நாள் இருந்தான் என்பது ஒரு கணக்கல்ல. அது இப்படி யுயுத்சு திருதராஷ்டிரனுக்கு பிறந்தவனாக இருந்தும், ஒரு பணிப்பெண்ணுக்கு பிறந்தனாக இருந்தும், பாண்டவர்களுடைய சன்மானத்தையும் கௌரவத்தையும் பெற்றவன். யுதிஷ்டருக்கு பிறகு அந்த ராஜ்யத்தில் ராஜ்யபாரத்தை வகித்தவன் ஹஸ்தினாபுரத்தில் என்ற பெருமையெல்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட தெளிவான விவரங்கள் நமக்கு தெரிந்திருக்கலாமே என்றுதான் இதை இன்று கையாண்டேன். ஆனால் நளினிகாந்த குப்தாவுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை அன்னை விளக்கவில்லை. அவர் பூர்வ ஜென்மத்தில் யூசு என்று கூறியதோடு நிறுத்திவிட்டார். இப்படியாக இன்று ஒருபுறம் மிகவும்
அதிர்வுகளை வைப்ரேஷன் கொடுத்து கொண்டே இருக்கும் சாவித்திரி வரிகளையும் பார்த்தோம். கடைசி வரைக்கும் நன்மையே வைப்ரேட் செய்து கொண்டிருந்த யுயிட்சுவின் கதவையும் பார்த்தோம். இது இனி உங்களுக்கான நேரம். எஸ் வசந்தமா. தேங்க்யூ வெரி மச் சார். நமக்கு சாவித்திரி லைன்ஸ் எப்பவும் போல அப்படியே தே ஆர் ஹைலி எனர்ஜைசிங். அழகான லைன்ஸ். அதோடைய பவர் ரொம்ப ஃபோர்ஸும் பவரும். அதுல கொஞ்சம் பேர் சாவித்திரியை நம்ம படிக்க ஆரம்பிச்சா அந்த நேரம் போறதே தெரியாது. அதுக்குள்ள நம்ம இன்னும் இன்னும் இழுக்கப்படுவோம். அது மாதிரி இருந்தது. இப்போ யுயிட்சுடைய தகவலும் ரொம்ப ரேரா நீங்க கலெக்ட் பண்ணீங்க. நமக்கு அந்த பர்சனை பத்தி மதர் சொல்லியிருக்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கெல்லாம் இன்னும் தெரியல, நமக்கு நிறைய விஷயம் தெரியல. நம்மள பார்க்க வைக்கிறதுக்காகவே மதர் இப்படிப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்கு அவரு ரொம்ப பரம ஆரம்ப ஆதாரங்களோட எப்படி எல்லாம் ஏற்பட்டது, அவர் என்ன மாதிரி இருந்தார்லாம் சொன்னீங்க. அங்க பாரதத்துல எல்லாம் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் ஏதான ஒரு அம்சமோ ஒரு நன்மையோ உள்ளவங்களா நிறைய பேரை காட்டுறாங்க. ஆனா இவரை பத்தி நம்ம ரொம்ப அடிக்கடி கேட்டதில்லை. அண்ட் நீங்க சொல்றபடி மதர் இவரை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு, யுயிட்சு அப்படிங்கிற பேரை சொல்லியிருக்காருன்னா நம்ம அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வருது. அதற்கு ரொம்ப அருமையான விஷயங்கள், விளக்கங்கள். நம்ம இனிமே யுயிட்சுன்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் தெரியும்னு சொல்லலாம். நமஸ்காரம் சார். சொல்லுங்க பங்கஜம், சொல்லுங்க. சொன்ன மாதிரி ரொம்ப அருமை. இன்னைக்கு சாவித்திரி லைன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமை. இன்னைக்கு புதுசு எல்லாமே இன்னும் புதுசு புதுசாவே படிக்கிற மாதிரி இருந்தது, தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது விஷயங்கள்லாம். அதுல அந்த ஒரு வார்த்தை சொன்ன மதர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம்பா. என்ன ரொம்ப அருமை. ரொம்ப இங்க எவ்வளவு அண்ணையை ஆராய்ந்து அறிந்து பொறுக்கி எடுத்து எல்லாம் கண்டுபிடிச்சு இவ்வளவு தெரியும். யூஸ்ன்னு ஒரு பேரு தெரியும், ஆனா இவ்வளவு தூரம் அவருடைய நம்ம பொறுத்தவரை ரகசியங்களா தெரியுது. அப்ப நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ரகசியங்கள், வாழ்ந்த விதம், வர பாண்டவரோட சேர்ந்தது, இது எல்லாமே முன்னாடி படிக்கல. ரொம்ப அருமையா இருந்தது புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப ரொம்பவே ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கும். பாகவதத்துல இன்னொரு ஒரு பாட்டே சொன்ன மாதிரி இருக்கு. அப்படியே அவங்க சொன்ன மாதிரி யூஸ்ங்கிற இது சொன்ன உடனே அத்தனையுமே ஞாபகம் வந்துடும். நீங்க சொன்ன அத்தனையுமே ஞாபகம் வந்துடும். எப்ப சொன்னாலும் எந்த இடத்துல சொன்னாலும் நீங்க சொன்ன இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். அவ்வளவு அருமையா இன்னைக்கு விவரமா சொல்லியிருக்கு, எல்லாம் விளக்கமா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி உங்களுக்கு. நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. ரொம்ப நாள் கழிச்சு உங்க இதுல வந்திருக்கேன், கலந்துட்டு இருக்கேன். இங்க யூஎஸ்ல இருக்கோம் சார். பசங்களை எங்க கூட்டினேன், என் பொண்ணு இங்க வந்திருக்கா, அவங்க குழந்தைங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னும் எனக்கு சரியாவே ஆகல. இன்னைக்கு என்னமோ போட்டு பார்த்தா கரெக்டா இதுவா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சாவித்திரி நீங்க கொடுத்துருக்க குழு, அந்த 4 லைன் படிச்சாலே சாவித்திரி முழுக்க படிச்ச மாதிரிங்கிறத நீங்க சொன்னது இட்ஸ் அ கிரேட் பூன் டு அஸ் சார் ஆக்சுவலி. ஆமா, ஏன்னா ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் படிக்க முடியறது இல்ல. சரி, படிக்கணும்னு ஆசையா இருக்கு, சில டைம் படிக்க முடியறது இல்ல. சோ இந்த மாதிரி சில செலக்டிவ் லைன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு படிச்சா கூட இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் த்ரூ அவுட் அப்படிங்கிறது சார் ரேர் இது சார். உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். யூஎஸ்ஏ பத்தி கொடுத்த தகவலும் பெரியது சார். மதர் என்ன சொன்னாங்க சார் அந்த டைம்ல? எங்க இது வரல எனக்கு. அது ஒண்ணுதான், மதர் யூஎஸ்ங்கிற பேர் ஏதோ யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சில பேருக்கு பூர்வ ஜென்மத்தில் யாருன்னு சொல்லுவாங்க.
ஆ, ஆ, சில பேருக்கு. ஆ. நளினிதாவை குறிப்பிட்டு போன ஜென்மத்துல he was யுயுத்சு ஆஃப் ஓ! மகாபாரதா என்று சொன்னார். ஓகே, வேற ஓகே. ஒன்றும் சொல்லல. he ஆ. didn't go on and say anything else. ஓகே, ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். அப்படிதான் மதர் வந்து இவங்கள கூட சம்பக்லால கூட நீ லைனா நிறைய தடவை இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவதாரத்துலலாம் இருந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரிக்கு மதர் நோஸ் when flowers are speaking to her, why can't human beings? Exactly, 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 exactly. Thank you. Thank you very much, sir. Namaskaram. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு வந்து சொல்லுங்க தனசேகரன். உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப உண்மையிலே வந்து ஆல் ஆஃப் அஸ் ஆர் சோ டிலைட்டட். இந்த மகாபாரதம் சாவித்திரி வரிகளையும் கம்பேர் பண்ணி யூத் பத்தி நீங்க வந்து சொன்ன விஷயம் விதம் வந்து உண்மையிலே இதுவரைக்கும் நாங்க யாருமே கேட்டிராத விஷயம். ஸோ உண்மையிலே வி ஆர் ஒண்டரிங் அண்ட் வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ சார். ஏன்னா இது போல ஒரு கம்பேரிசன், ஒரு அருமையான விளக்கங்கள் கிடைக்கிறதுக்கு நாங்கள்லாம் வந்து போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். வசந்தமா 4 மணிக்கு இந்த இது போட்டிருந்தாங்க லிங்க்கு. பட் என்னவோ காலையில் எனக்கு இந்த வரிகளை பற்றி ரொம்ப பகவானுடைய வரிகள் வந்து அங்கங்கே நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். இந்த ஷேரிங் வந்து ஆரோமா குரூப்பில் வந்து காலையில் நான் ஷேர் பண்ணேன். அதை ஒரு முறை படித்தேன். இன்னைக்கு நீங்கள் அந்த பேஜ் 693 வந்து சொல்ல போறீங்கன்னு வந்து எனக்கு டபுள் சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வரிகள் வந்து ஒரு முறை வந்து தூத்துக்குடியில் வந்து என்னை மதர் பற்றி பேசுறதுக்கு அழைச்சிருந்தாங்க. அங்கே நான் எடுத்துக்கொண்ட வரிகளே இந்த வரிகள் தான். ரொம்ப எனக்கு பிடித்தமான வரிகள். அவங்க எல்லாருமே அந்த தூத்துக்குடி மக்கள் எல்லாம் ஆச்சரியத்துல இருந்து இப்படி பகவான் வந்து சாவித்திரியில சொல்லியிருக்காரா, இவ்வளோ விளக்கங்கள் அவங்கள பத்தியும் ஏன் இந்த அவதாரம் எடுத்தாங்கன்ற பத்தியும் சொல்லும்போது தே ஆர் வெரி டிலைட்டட். ஸோ இன்னைக்கு அந்த மலரும் நினைவுகள்லாம் வந்து போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நோ வேர்ட்ஸ். தேங்க்யூ தனசேகரன். தேங்க்யூ, கைண்ட் ஆஃப் யூ. அம்மா ராதாராணிமா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். மதர் வந்து சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப இதா இருந்தது. மதர் வந்து யூசுவை பத்தி சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். அடுத்தது நீங்க இவ்வளவு டீட்டெயிலா எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த ஒரு வரி தான் எனக்கு நீங்க சொன்னதுல, although thou hide thyself behind thy work, எல்லா இதுக்குள்ளேயும் அவர் தான் ஒளிஞ்சு செய்ய வைக்கிறார். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு இந்த நாலேஜ் கிடைச்சதும் அவரால் தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அம்மா. வரதராஜன் சார் சொல்லுங்க. ரொம்ப அருமையான பதிவு. இன்னைக்கு நல்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ். வழக்கமாக போது பிரமாதமாக தான் இருக்கும், அதை சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் சார் இந்த ஸ்பெஷலாக இருக்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, சந்தோஷமான விஷயங்களை பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றவங்களும் அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்வத்தோடு ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ இதாக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் நமஸ்காரம். ரொம்ப அம்மா அருமையாக சொல்லியிருக்காங்க. லெட் மதர்ஸ் ஒர்க் கண்டினியூ. We all pray for the welfare of everybody. Thank you, sir. மிக்க நன்றி ஜிவி சார், மிக்க நன்றி. சார் ஆக்சுவலா வந்து சாவித்ரி சத்யவான் அவ சொல்லச்ச வந்து அவங்க 2 பேரும் மதரும் பகவானும் தங்களை சொல்லிக்கிற மாதிரி இருக்கு சார். த டியூவல் பவர் கேம் டவுன் டு எர்த் அப்படின்ட்டு. இது எர்த் லைட் கொண்டு வர மாதிரிக்கு அப்படிங்கறது வந்து பகவான் அது வழியா எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி நீங்க கொடுத்து இந்த லைன்ஸ் அப்படி தோண்ட வைக்கிறது சார். டு பிரிங் லைட் டவுன் டு த எர்த் அப்படின்ட்டு 2 பேரும் அதுக்கு தானே பாடுபட்டாங்க. மதரும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தானே பாடுபட்டாங்க. அந்த மாதிரி கண்டெய்ன்ஸ் த ஹோல் எவ்ரிதிங் இன் நட்ஷெல் அப்படியே சொல்லிட்ட மாதிரி இருக்கு சார். தேங்க்யூ சார்.
அதோட முடிச்சுக்கலாமாம்மா வசந்தம்மா? சரி சார். ரொம்ப நல்ல பகுதி. ஆனா நாங்க அதையே ரொம்ப நேரம் அசை போட்டு திரும்ப ரீதிங்க் பண்ணிட்டு இருக்கோம். Om Shri Aurobindo Mira. Open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. In the name of the Mother, for the sake of the Mother, by the power of the Mother, with the strength of the Mother, to all adverse being or force, I hereby order to quit this place at once forever. Thank you very much, Ma. Thank you very much. தேங்க்யூ சார். Thank you. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க சார். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப Thank you. நன்றிங்க Thank சார். you. Thank you, Ma. அனந்த கோடி நன்றிகள் சார். இந்த Gratitude, சனிக்கிழமை Maharshi Aurobindo. Thank you, sir. Thank you all. கிராட்டிடியூட் மா இந்த பகவான். சனிக்கிழமை தேங்க்யூ சார். ஆசிரமத்துல இருக்க அந்த சமாதியை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க சார். எல்லாருடைய சமாதியும் பார்த்துட்டு வந்தேன் சார். Very good. நன்றிங்க சார். நான் தேங்க்யூ சார். Gratitude, Ma Bhagavan. Thank you, sir. Thank you, sir. Thank you, Ma. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, பரமசிவன், sir. நீங்க உங்க அந்த மகா யோகியினுடைய நீங்க அப்லோட் பண்ணது ரொம்ப வேல்யூபிள், வெரி டச்சிங், ஹேர் ரைசிங். படிச்சேன் சார். படிச்ச உடனே நம்ம குரூப்ல ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உடனே ஷேர் பண்ண. அது ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு. ஆமா. தேங்க்யூ சார். அவர் கிளியர் யானை கண்ணு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. எஸ், ஞானக்கண். எஸ். தேங்க்யூ, அம்மா. தேங்க்யூ.